கவுண்டம்பாளையம், அப்புறம் நான் பிறந்த ஊர் அது. அந்த ஊர். அந்த கவுண்டம்பாளையத்தில் வழக்கமாக எத்தனையோ சினிமாக்களில் நடிச்சிருக்கிறேன். கற்பனை நிறைந்த கதை, நிறையா மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் தான் கடகராசி. இதில் யார் கடகம்? மாமா லவி தங்கமே. நட்சத்திரம் செமையா இருக்குமே. ஞாபகம் இருக்குல்ல மணிக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு தங்கம்? சித்திரா. சே ஐயோ என்ன பண்ணி. ஸோ அப்புறம் ஒரு நடிகர்கள் எடுக்கும்போது இதை நான் நடிக்கிறதா யார் ஒன்றுமே கேட்கல இவங்க ரெண்டு பேரும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் நமக்கு. இந்த சினிமாவில் இது எப்படி நடிகர்களை போய் தேதி கேட்குறதுன்னு தெரியாது. ஏன்னா என்னை வச்சு இயக்குனர் டைரக்டர் இங்கே எல்லோரும் மேடையில் இருக்கிறாங்க. நான் ரொம்ப எளிமையான ஆள்னு நான் சொல்கிறத விட அவங்களாம் சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு. பட் நான் இங்கே ஒரு ஒரு துறையிலையும் ஒரு ஒரு புதுமை ஆர்டிஸ்டையும் இந்த படத்தில் மொத்தமாக 36 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதில் முக்கியமானவங்க மட்டும்தான் அழைச்சிருக்கிற மேடையில். மீதி பாதி பேர் வீட்டில் இருந்து கூட இந்த காணொலி அவங்க கேட்கலாம். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தங்கங்களே. பாவம் இரவும் பகலும் எங்களோட துணையாக இருந்து ஒரு உதவியாக இருந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே. இவங்களும் சரி, இதில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக இவங்களுக்கெல்லாம் பெரிய பயிற்சி பற்றை எடுக்கிறன்ற பேரில் எல்லாத்தையும் தனியாக உட்கார வச்சுட்டு 6 மாதமாக உட்கார வச்சு எந்த வேலையுமே செய்யலை. கதையை சொன்னோம். அந்த கதைக்கு அவங்களுக்குள்ள என்ன பெரிய கலை, என்ன விஷயம் இருக்குதோ அதை அழகாக வெளியே கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சாமி. சூப்பர் சாமி. ஏன்னா நான் இப்போ பாராட்டுறதை விட இவங்களை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுகிறத விட படம் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஒரு அடுத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நான் பெருசாக நான் நம்புகிறேன். நான் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. எனக்கு அவ்வளோதான். என்னுடைய மிகப்பெரிய பட்ஜெட்டே இந்த படத்தில் என்னோடு இவங்க கொடுத்த அந்த வேலைப்பாடுகள் தான். அதில் என்னுடைய கேமராமேனுக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய ஒரு கண் நவீன், என்னுடைய அன்பு தம்பி, சூப்பர் அற்புதமான எடிட்டருங்க, அருமையான எடிட்டர். நான் சொல்லுவேன் ரொம்ப ரசனைக்குரிய ஒரு ரசனைக்குரிய ஒரு இது. அதில் ஆர்ட் டைரக்டர் பிரபா சார் இருக்கிறாரு. ஆமாம், இவர் ஒரு வீட்டு வேலை செய்கிற மாதிரி என் கூட எல்லா வேலையும் செஞ்சிருவார். லுங்கி கட்டிட்டு காரில் வந்து அவ்வளோ கடினம் உனக்கு. சூப்பர் சார். ஏன்னா ஒரு இயக்குனருக்கு இப்படி கிடைக்கிறதுங்கிறது விஷயம் இல்லைங்க. ஒரு சின்ன தயாரிப்பாளருக்கு இப்படிப்பட்ட கலைஞர்கள் கிடைக்கிறது தான் பெரிய பாக்கியம்ங்க. இன்னைக்கு எல்லா அன்பும் விற்கப்படுது. ஒருத்தன் சிரிக்கிறான்னா காசு, அண்ணா அப்படின்னா சாயங்காலம் காசு இருக்கு அவனுக்கு, யாரும் சும்மா வரல. ஆனால் என்னமோ என்னுடைய பாக்கியம், என்ன பாவம் வீட்டிலேருந்து ஆளாளுக்கு ஒரு வேளை சோறுலாம் போட்டு நம்மளுக்கு டெய்லி அந்தளவுக்கு ஒரு குடும்பமாக என் கூட பயணித்தாங்க சாமி. அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. எப்படி எனக்கு இந்த கதை என் மனசில் உதிச்சு நடந்த சம்பவங்களுடைய கோர்வை நிறையா நாட்களாக எனக்கு ஒரு சமுதாயத்தின் மேல் உள்ள தாக்கங்கள் நிறையா இருந்துச்சு. எனக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னு கேள்வி வைக்கிற குணமும் கூடவே கொஞ்சம் ஒட்டிகிட்டே இருக்கும். நமக்கு நிறைய சம்பவங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய நாள் நான் படமே பண்ணல. ஆனால் இந்த கதையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது பண்ணால் இந்த படம் பண்ணணும், இல்லாட்டி படம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த படம் பண்ணும் பொழுது என்னை போன்ற உணர்வு சினிமாக்காரங்க யாருமே இல்லாததுனால முற்றிலும் புதுமுகங்கள் அப்படியே வெத்து பேப்பர் நான் என்ன எழுதுறனோ அப்படியே பிரதிபலித்தாங்க அவங்க எல்லாருமே. அது அற்புதமாக நடித்தாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும் பொழுது என் ஆல்ஃபியா ஹீரோயின் ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு யாராவது சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது கண்ணு. நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இம்மன் அண்ணாச்சி தங்கம். ஒரு இன்ட்ரோல் வரைக்கும் பிச்சு எடுத்துருப்பான் மனுஷன். எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய வேஷத்தை ஒத்த கண்ணை காட்டுற ரத்த கண்ணை காட்டுற ரத்த கண்ணீரை வர வச்சுட்டியாடா இன்ட்ரோவில் பாருங்கள். என் தலைவன் தமிழ்நாடே கிளாப்ஸ் அடிக்கும். அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. சூப்பர் தங்கம். தேங்க்யூ சாமி. அதே மாதிரி துரை மகேஷ், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்து சொல்லுவேன். ஃபேஸ்புக் மீட்டில் சொன்னேன். என்ன ராஜன், ஃபேஸ்புக் மீட்டில் மதுரையில் சொல்லும்போது சொன்னேன், கண்ணா நீ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கடா உன்னுடைய பேச்செல்லாம். என்னைக்காவது நான் ஒரு படம் எடுத்தேன்னா நீ வந்து நடிக்கிறியான்னு கேட்டேன்.
15 வருஷம் கழிச்சு அவரை கூப்பிட்டேன் நான். உண்மைதானே? அந்த மாதிரி. ஸோ அதை போன்ற அனீஷ். நான் படம் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ யாரும் கிடைக்கல இந்த வேஷத்துக்கு. ஆனால் நீங்கள் ஷாகில் பார்க்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். தினமும் இவர் அங்கே பார்க்க வந்திருந்தார். அப்போ நான் இந்த தம்பி நல்லா இருப்பார்ல அப்படின்னாங்க. அப்போ ஒருத்தர், அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு, எங்கே இருப்பானுங்கள ஒரு 4 பேர். இன்னொருத்தன் கொடுக்குறான்னு அதை வாங்கிட்டு இந்த பையனை போடுறீங்க, என்ன தலைவரை யாரோ ஒருத்தனை அறிமுகப்படுத்துறீங்களே அப்படின்னாங்க. இல்லைப்பா நம்ம கதைக்கு இந்த தம்பி சூப்பராக இருப்பார் அப்படின்னு. ரொம்ப சூப்பராக பண்ணிட்டார். கிளைமேக்ஸில் சினிமா தெரியாததுனால நம்ம நிறைய ஃபைட் பண்ணியிருக்கோம். டைமிங் தெரியும், ஒரு பஞ்ச் பண்ணால் அந்த குனிஞ்சுக்குவோம். கிளைமேக்ஸில் ஒரு காட்சி இருக்குது, அந்த வெட்ரா வெட்ரா வெட்ரான்னு வரும். நான் அருவாளோடு நின்றுட்டே இருப்பேன். இவர் பெரிய டைலாக், லென்த் டைலாக், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. அதை எடிட் பண்ணும்போது வெட்ரா 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 வெட்ரான்னு இவரே என் கத்தியை வாங்கி சொல்லிகிட்டே இருப்பார். வெட்ரா 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 வெட்ரா, லைவ் போடுறா வெட்ரா வெட்ரா வெட்ரான்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் வச்சிருக்கிறது டம்மி கத்தி தான், அருவாள். அந்த அருவாளை ஓங்கி நான் வெட்டிடுவேன். வெட்டணும், இந்த தம்பி நகரவே இல்லை. பட்டால் அடித்தா சத்தம் பட்டாசு வெடித்த மாதிரி ரத்தம் கொட கொடன்னு போகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. அப்புறம் 2 ப்ரொடியூசர் வேறு தலையில் துண்டு போட்டு, ஏனுங்க மாப்பிள்ள இதோட ஷூட்டிங் நின்று போயிருங்களா? ஏங்க உங்களுக்கு அவன் தொண்டை குழியில் படுத்துருக்குறான். ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறேன். அங்கே ஒரு நர்ஸ் சொல்லுது, சார் அவருக்கு பேச்சு மட்டும்தான் வராது, மற்றபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் இருந்துச்சு. ஐயோ, குரல் வேலையே அவுட்டு. இவங்க வீட்டிலேருந்து பொண்டாட்டி, அவங்க தாய் மாமன் பூரா சகோதரர்கள் கிளம்பி வர்றாங்க. கோட்டமேடு இவர், அந்த ஏரியா பூரா ரவுடிங்க இவங்க ஃபேமிலி. என்னடா இது, தொண்டை வேற வெட்டிட்டேன். இப்போ எனக்கு கை கால் ஓடல. கிளைமேக்ஸில் என் லைஃப்லேயே முதல் முறை மன்சூர் கல்யாணம், நிறைய பேர்த்திட்ட சண்டை போடுறதே சினிமாவில் ரொம்ப கஷ்டம். ரியலாக நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் நான். ஆனால் நான் யாரையுமே அடிக்கக்கூடாது. அடிக்கடி விஜயகாந்த் சார் சொல்லுவார், நம்ம அடிக்கும்போது அவனை பூ மாதிரி டச் பண்ணுண்டா, மேலேயே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். நான் எப்பவும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். தம்பி நகராமல் ஆகிட்டாரு பட்டாருன்னு 16-18 தைலகன்னு 9. அப்புறம் உங்கள் அசிஸ்டண்ட் கொஞ்சம் அதிகமாக சொன்னார் அந்த ஆள். இருக்கட்டும், இல்லை பரவாயில்ல சொல்கிறேன். அப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்க. அன்னூரில் பெரிய வசதி கிடையாது. அப்புறம் குரல் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கிளைமேக்ஸு 7 நாள் எடுக்கணும். என்னடா பண்ணுறது, ஷூட்டிங் பேக்கப்பா, என்ன பண்ணலான்னு ஒரே குழப்பம். ஆனால் இந்த தம்பியை நான் ஒரு விஷயம் பாராட்டி ஆகணும். அவங்க வீட்டில் டாக்டர் சொன்னார், இதோட நடிக்க நீங்கள் போகக்கூடாது, சின்ன அதிர்வு வந்தால் கூட இந்த ஸ்டிச்சிங் கட் ஆயிரும், இப்படி இங்கே சின்ன ஷேக் வரக்கூடாது, அதை நம்ம உணர்ந்தால் தான் தெரியும், தயவுசெய்து ஷூட்டிங் போகாதீங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அவர் அசிஸ்டண்ட்டை வச்சு பேசினார். இல்லை சார், நான் ஷூட்டிங் நிற்க வேணாம், நான் வந்துடுவேன் சார் காலையில் அப்படின்ட்டு திரும்ப வந்து 5 நாள் ஃபைட் எடுத்து நடிச்சு முடிச்சேன். ஆமாம், இது ஒரு இந்த படத்தில் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. நான் யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா இது என் வாழ்க்கையிலேயே அது மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஒருவேளை உயிருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்னடா பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு கவலை கண்ணா உட்காருங்க, அவ்வளோதான். ஸோ இதை போன்ற பொக்கிஷங்கள்லாம் வச்சு ஒரு படம் கிடைக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். இதுக்கெல்லாம் இந்த கதையை நான் யோசிக்கும் பொழுது என்னோடு பயணித்த திரு செந்தமிழன் சார், அவங்க எப்பவுமே நான் கதையை வந்து பாரதி சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நான் அடுத்த படம் இப்போ யோசிச்சுட்ருக்கேன், இதுக்குள்ளே இந்த ஜிபி ரேம் நான் ஏற்றிக்க மாட்டேன் சொல்லிடுறாதேன்ட்டார் அவர். சரி, இப்போ இவர்கிட்ட சொல்லும்போது நல்லா இருக்குங்களே கதை அப்படின்னாங்க. என்னோடய உதவி இயக்குனர் ராமமூர்த்தி, சாரா, வெங்கட்டு, சும்மா நாங்கள்லாம் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். 10 வருஷமாக. என்னடா 10 வருஷமாக பேசிகிட்டே இருக்கீங்க ஒரே கதையானா? 10 வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது, காலங்காலமாக இந்த கதை நடந்துக்கிட்டே இருக்குது, இனியும் நடக்கும், இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த நமக்குள் இருக்கிற தாக்கமும் நமக்குள் இருக்கிற அந்த வேகத்துக்கும் ஒரு நாளும் இந்த கதை உருவாகி பிரமாதமாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, வழக்கம் போல் எனக்கு இத்தனை பேர் மேடையில் பேசும்போதும் ஒரு சாதிப்புறமாக வரக்கூடாது, கண்டிப்பாக சத்தியமாக வராதுண்ணா அந்த படம் இல்லை. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்தால் இவங்களை கூப்பிடும் போதே நான் ரொம்ப குற்ற உணர்ச்சி, என்னடா தர்ம சங்கடமாக. இப்போ மேடையில் இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க புதாலே கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இவங்களை வச்சு ரிலீஸ் பண்ணால் இத்தனை மில்லியன் வியூ போகும், அத்தனை மில்லியன் வியூ போகணும். எனக்கு பெரிய நன்றி கடன். நான் விரும்புகின்ற மனிதர்கள் என் தாய் தந்தையை போல எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு இந்த விழா நடக்கும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இவ்வளோ தான் என்னுடைய உலகம் சினிமாவில், எனக்கு அது போதுமானது. அது ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை.
அதை நான் பெருசாக மலை போல நம்புகிறேன். இந்த படம் ஒரு அர்த்தமுள்ள படம். ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்றவங்களுடைய கஷ்டம். அது நான் நேரில் நிறைய பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன். நிறைய நிகழ்ச்சி நான் தொடர்ந்து சமூக பணியில் இருந்துகிட்டே இருக்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறேன். தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எத்தனையோ காவல் நிலையம் போயிருக்கிறேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாதது ஒன்று. சாதாரணமாக நம்ம பொண்டாட்டி நம்ம வெளியே போகிறோம். என்னங்க சாப்பிட்டீங்களா? கவுண்டம்பாளையம் ஆடியோ ரிலீஸு. என்னங்க மணி 2 ஆச்சு, பசிக்குங்களா? மாத்திரை போட்டுங்க சுகரு. ஏங்க மணி 10 ஆச்சு, நைட்டில் எங்கேங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. இந்த அக்கறை உணர்ச்சிக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் எப்பவுமே இருப்பாங்க. இதுவே எப்படின்னா, தான் சாமியாக நினைக்க கூட ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பன் பெற்றவங்க தான் குழந்தை மேலே எவ்வளோ அக்கறை வச்சு வளர்த்திருப்பாங்க அந்த பிள்ளைகளை. உலகமே அவங்க தான், வாழ்க்கையே அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைக்கு நடக்கக்கூடாத கதையை தான் நான் இந்த படத்தில் கவுண்டமணியில் எடுத்திருக்கேன். இது ஒரு நாடக காதலுக்கு எதிரான படம். ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த படம் மக்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்கன்னு மாபெரும் நம்பிக்கையில் எடுக்கப்பட்ட படம் இந்த கவுண்டமணி. ஏன்னா நமக்கு பெரிய ரசிகர் பட்டாளங்களோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனமோ நம்மளாம் ஒரு படம் எடுத்திருக்கோம் கவுண்டமணியா, யார் அது? அந்த ரஞ்சித்துன்னு ஒரு அவர் என்ன பண்ணார்? இதுதான் நான் இன்றைக்கி புதுமுகமாக வந்து நிற்கிறேன். நான் இங்கே ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம், தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இன்றைக்கி மக்கள் உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் திரும்ப திரும்ப நம்புகிறேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்றைக்கி மூலக்கல்லாக இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் ஒதுக்கப்பட்ட கல்லாக இருந்தவங்க தான். எல்லா புதுமுகமும் தான் இன்றைக்கி உச்சம். அந்த வகையில் நாங்களும் ஒதுக்கப்பட்ட கல்லாக இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக மூலக்கல்லாக வருவோன்னு நம்பி மக்களை நம்பி வந்திருக்காங்க.